ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் வந்து பணமழை பொழியணுமா? அப்போ நாளைக்கு சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் 8 முறை எழுதி உங்களோட பீரோவில் வச்சிருங்க. அது மட்டும் போதுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் எல்லாம் அடையும். அது போக பணம் பலவழிந்து வந்து உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெறுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வளர்ப்பு அஷ்டமியில வந்து பாத்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு 16 செல்வங்களையும் பெற்று தருங்க. ஏன்னா கலியுகத்தில் துடிப்பான தெய்வங்களில் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தெய்வம் வந்து ஸ்ரீ பைரவர். நாம செய்யக்கூடிய பூஜைகள், மந்திரங்கள், வழிபாட்டு முறைகள் மூலம் மகிழ்ந்து உடனடியாக நமக்கு நன்மை வழங்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா பைரவருங்க. இந்த ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க வளர்ப்பிறை அஷ்டமியில் வழிபடுவது மிக சிறந்த பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? முக்கியமாக பைரவர் வழிபாடு செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா சாயந்தர நேரம் இல்ல ராகு காலத்தில் செய்வது மிக அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு 4:30 to 6 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ராகு காலம் வருது. இந்த நேரத்தில் இந்த பைரவரோட திருநாமத்தை ஒரு பேப்பர்ல 8 முறை மட்டும் எழுதி அப்படியே பீரோல வச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் நீங்கி பணம் பலவழிந்து வந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்க்க முடியும். குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் எழுதக்கூடிய இந்த மந்திரத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலன் கிடைக்கும். அதனால நாளைக்கு சாயந்தரம் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. முக்கியமாக இந்த மந்திரத்தை வந்து எழுதும் போது கசங்கிய பேப்பர்ல எழுதாதீங்க. தயவு செய்து ஒரு நல்ல வெள்ளை நிற பேப்பரில், அதாவது இதுவரைக்கும் எழுதாத யூஸ் பண்ணாத ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த திருநாமத்தை எழுதணும். கூட்ட பேப்பர் வேண்டாம், சிவப்பு நிற பேனாவை உபயோகப்படுத்துங்கள். ஏன்னா பைரவருக்கு சிவப்பு நிறம் தான் உகந்தது. நீங்கள் பேனால் தான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஹைலைட்டர், பென்சில் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்க மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? என்ன மந்திரத்தை இப்போ எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெள்ளை நிறத்தில் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா சிவபெருமானின் அம்சமானவர் பைரவர் என்பதால் நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை மகாலட்சுமியே வளர்பிறை அஷ்டமியில் வந்து வணங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நாளைக்கு சாயந்தரம் 4:30 to 6 மணி, சரிங்களா, இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் 8 முறை ஒரு வெள்ளை நிற பேப்பரில் எழுதிட்டு உங்களோட பீரோவில் இல்லை கல்லாப்பேட்டில் ஒட்டி வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி பணம் பலவழிந்து வந்து நீங்களும் மிக விரைவில் வந்து பணக்காரர் ஆவீர்கள். ஒரு மாதம் மட்டும்தான் செய்யணுமா? நீங்கள் எல்லா மாதமும் செய்யலாம், தப்பே கிடையாது. இந்த நேரத்தில் ஆனால் முடிந்த வரைக்கும் கோயிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று இந்த நேரத்தில் வந்து பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ வாங்கி கொடுத்துட்டு அவர் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அவர் உங்களோட பேருக்கு வந்து அர்ச்சனையும் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரிங்களா? முடியாதவர்கள் நாளைக்கு கண்டிப்பாக 4 to 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக இது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வீடியோ. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.